ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் குக்கிங். இன்றைக்கி நாம் இட்லி, தோசை, ஆப்பம் இதுக்கெல்லாம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு முழு உருளைக்கிழங்கு வேக வைக்காமல். வெங்காயத்தை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம், தக்காளியையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கேரட் பீட்ரூட் பொரியலுக்கெலாம் சீவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய துருவலாக துருவி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 3 பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு இந்த 3 பச்சை மிளகா மட்டும்தான், நான் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை மாற்றிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி கலந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பேஸ்ட் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக கிடைக்கும். தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதை ஸ்கிப் பண்ணிட்டேன், இது அப்படியே இருக்கட்டும். ப்ரெஷர் குக்கரில் தாளிக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி மொட்டோட ஒரே ஒரு மொட்டு மட்டும் கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கியாச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். நீங்கள் இப்படி துருவறதுக்கு பதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் இப்படி துருவி சேர்க்கும்போது நல்லா திக்கான கிரேவியாக ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் வச்சுக்கோங்க, ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணுறதுனால உருளைக்கிழங்குல நிறையா ஸ்டார்ச் இருக்குது இல்லையா, அதனால் இப்படி குக்கர்லாம் அடியில் பிடிக்கும். அதனால் ஃப்ளேமை மீடியமாக இல்லை ரொம்ப சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு புளிப்பு நல்லா பிடிக்கும்னா ஒரு 2 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரம் புளிப்பு எல்லாமே கம்மியாக தான் இருக்கும், இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதில் இப்போ 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். காரமாக வேணும்னா தனி மிளகாயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன் இல்லையா, அதுவே இதுக்கு போதும். கொத்தமல்லி தழை, புதினா, இது 2யும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளற வேண்டாம். ஃப்ளேமை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். உருளைக்கிழங்கு தீயாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணினா போதும். கண்டிப்பாக வதக்க தேவையில்லை, விசில் வைக்கும்போது நல்லா குழஞ்சி கிடச்சிரும். முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க, நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னா அப்புறம் ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம தேவையில்லாமல் கொதிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ண போகிறோம். நீங்கள் உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2-3 விசில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து குழஞ்சி கிடைக்கும். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்துடலாம். நீங்கள் குயிக்காக சைட் டிஷ் பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது, இதனோட டேஸ்ட் கொஞ்சம் மைல்டாக இருக்கும், அதனால் சப்பாத்திக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக பண்ணக்கூடிய இந்த டிஃபன் குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.